திரு விஜய் அவர்களுக்கு இனிமேல் தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலே காத்துட்டு இருக்கு. சட்டமன்றத்துல விதி 110 பயன்படுத்தி பரந்தூர்ல கொண்டு வரப்படுறதா இருந்த விமான நிலையத்துடைய ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து திமுக வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டை ஒரு 1.5 ட்ரில்லியன் எக்கானமி கொண்டு போன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி வரக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா எப்படி கொண்டு போவீங்க? ரொம்ப குறிப்பா இந்த விதி 110 பயன்படுத்துறதுக்கு கீழே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய பேச்சுரிமையை நீங்க பறிச்சுட்டு இந்த திட்டத்தை கேன்சல் பண்றீங்க அப்படின்னா அவங்க வெளிநடப்பே செஞ்சிருப்பாங்க. நீங்க நல்லா அந்த பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு விமான நிலையம் வேணாம் அப்படின்னு போராடுறாங்க. ரெண்டாவது, அங்க இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிறது சென்னையில இருக்கக்கூடிய பல கோடி மக்களுடைய குடிநீரை போக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. அதே மாதிரி நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா, பரந்தூர்ல விமான நிலையம் கட்டக்கூடிய அந்த இடம் முழுக்க முழுக்க விவசாய நிலமாவும் இருக்கு. அதனாலதான் இந்த பரந்தூர் விமான நிலையம் அங்க வரக்கூடாது அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே பல கட்சிகள் போராடினாங்க. நாங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா இந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டக்கூடியதை நாங்க முழுமையா ரத்து பண்ணுவோம் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அதன் போக்குல பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற விதமாகவும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமையை மீட்கிற விதமாகவும் அந்த பரந்தூர் விமான நிலையத்தை இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லாருமே இதை வரவேற்கிறாங்க. ஆனா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, எப்படியும் ஏர் டிராபிக் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிகே அரசாங்கம் சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துலதான் ஒரு ஏர்போர்ட்டை மறுபடியும் கட்டுறதுக்கான திட்டத்தை ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு பின்னாடி எத்தனை போராட்டங்கள் நடக்கும், எத்தனை பேர் உண்மையான போராட்டங்களோ இல்ல பொய்யான போராட்டங்களோ, நிறைய போராட்டங்கள் நடக்கும், நிறைய விஷயங்கள் ஒரு கேள்விக்கு உள்ளாக்குவாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட்டை மீண்டும் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அதை கட்டி முடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிக்கலான விஷயம். இது இன்னைக்கு டிவிக்கு அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு போல்டான மூவ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதே சமயம் இதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க.